Hi friends, welcome back to our Manidharmas YouTube channel. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நாம வந்து பயோஃபார்ம்ல இருக்கோங்க. நார்மலா இன்னைக்கு வந்து தை அமாவாசை அப்படிங்கறதால இன்னைக்கு விதை போடலாம் அப்படினு சொல்லிட்டு நீங்களுமே மக்களே தை அமாவாசை இன்னைக்கு முடிஞ்சா இல்ல இன்னில இருந்து பௌர்ணமிக்குள்ள நீங்க வந்து விதையை போடலாம். அந்த தைப்பட்டம் அப்படினு சொல்லுவோம் இல்லீங்களா, அது வந்து இந்த மாதிரியான நாட்கள்ல தொடங்குவாங்க. பனி அதிகமா இருக்கும். இப்ப நம்ம என்ன வந்து பாத்தீங்கன்னா விதைச்சாலுமே அந்த பனியில கொஞ்சம் வளர ஆரம்பிச்சிரும். அடுத்து வெயில் தான். சோ அதுக்கேத்த மாதிரி பயிர்களை வந்து போடுவாங்க. இப்போ தர்பூசணி, வெள்ளரி, வேர்க்கடலை இதெல்லாம் சீசன் தான். சோ இதெல்லாம் போடுவாங்க. நம்மளும் இப்போ தர்பூசணி போடலாம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. சோ அதனால வந்து நிலத்தை வந்து சமன்படுத்திக்கிட்டு இருந்தேன். நிறைய மண்புழு வந்துட்டு இருந்ததுங்க மேல. ஹாப்பியா இருந்தது. 1-2 தான் நான் வெளியில வந்து தெரிகிற மாதிரி எடுத்து போட்டேன். இது எல்லாத்தையுமே அந்த அளவுக்கு ஆழமாக நான் நோண்டலை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக மண்புழு ஆகிட்டாலும் சாகாது. பட் ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு மேலாக்க மட்டும்தான் கொத்தி விட்டுட்டு வந்து விதை போட போகிறேன். ட்ரை பண்ணுறேன் இப்போ தான் தர்பூசணி. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இதுக்கு முன்னே போட்டதில்லை. எப்படி வரும்னு எனக்கு ஐடியா இல்லை. நிறைய பேர் வந்து பஞ்சகவ்யமில் ஊற வைக்கலன்னா இப்போ விதை முளைக்காதா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி இந்த வாட்டி பஞ்சகவ்யம்லேயே ஊற வைக்கலை நான் விதையை. அப்படியே தான் எடுத்து போடுறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டேட் தை அமாவாசை. நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா விதைன்னு இல்லைங்க, எந்த ஒரு காரியத்தையும் இந்த மாதிரி அமாவாசை நாளில் நிறைஞ்ச நாள்னு சொல்லுவாங்க. அது தொடங்கும்பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது சிறப்பாகவே முடியும். நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கும். ஸோ அந்த விதையை வந்து நல்லா போட்டு விட்டுட்டு பருத்தி போட்டுட்டு அது மேலே மண் தூவி விட்டுருக்கேன். நார்மலாக எப்படி பண்ணுவாங்கன்னா பாத்தி மாதிரி கட்டிட்டு குட்டி குட்டியாக குழி எடுத்து அதில் வந்து போடுவாங்க. கிராமப்புறங்கள் இதுக்குன்னே ஷீட்டு போடுவாங்க. இந்த பாத்தி கட்டிட்டு ஷீட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல் உள்ள ஒரு விதையாக நட்டுட்டு போவாங்க. ஸோ நான் அதெல்லாம் பண்ணலைங்க. இந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். நார்மலாக நிறைய தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப நாளாக தண்ணியே பார்க்காத இடம் மாதிரி இருந்துச்சு. தண்ணி வந்து காஞ்சு போயிருந்ததால் பூமி நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மண்ணை ஈரப்படுத்திட்டு அதுக்கப்புறம் விதையை போட்டு மேலே மண் போட்டு மூடியிருக்கேன். ஸோ நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே நல்லா முளைச்சி வரும்னு நினைக்கிறேங்க. முளைச்சி வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் வீடியோவில் காட்டுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.